குட் பை அக்லி டைரக்டர் காப்பி அடிச்சிருக்காருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? 2023ஆம் ஆண்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருந்துச்சு. அந்த படத்துல போன்ல டைம் டிராவலா புது கான்செப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டயலாக் வச்சிருந்திருப்பாங்க. போன்ல டைம் டிராவலா புதுசா இருக்கே. உண்மையிலே அது புது கான்செப்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது காப்பி அடிக்கப்பட்ட கான்செப்ட். 2000 ஆண்டு ரிலீஸ் ஆன ஃப்ரீக்வன்சி படத்துல இருந்து காப்பி அடிச்சு தான் மார்க் ஆண்டனி படத்தை எடுத்திருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலயே அப்பாவை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இழந்த ஹீரோ அதனால சோகமான வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப பேஸ்மெண்ட்ல ஆம் ரேடியோ ஒன்னு கிடைக்குது. ஆம் ரேடியோனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அரசு அதிகாரிகள் ரகசியமா பேசிக்கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட போன் மாதிரியான ஒரு கருவி தான் ஆம் ரேடியோ. அந்த ஆம் ரேடியோவை ஏக்கி பார்ப்பாரு. அதுல பேசும்போது எதிரில் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே தெரிய வரும் அது தன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆம் ரேடியோவை பயன்படுத்தி தன்னுடைய அப்பாவை அவர் எப்படி காப்பாற்றினாரு, அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவருடைய இறப்பையும் எப்படி தடுத்து நிகழ்காலத்துக்கு அவரை கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கறத ஃப்ரீக்வன்சி படத்துடைய கதை. இந்த மூல கதையை நீங்க மார்க் ஆண்டனிக்கு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒத்து போகும். என்ன மார்க் ஆண்டனில அப்பாவை பிடிக்காத ஹீரோ சின்ன வயசுலயே அப்பாவை இழந்ததால சோகமான வாழ்க்கையை நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்பா நல்லவர்னு தெரிய வந்ததால அப்பாவோட இறப்ப போன் மூலமா டைம் டிராவல் பண்ணி தடுத்துக்கிட்டு இருப்பான். அதுவும் இந்த படத்துடைய கதை தான். சோ மூல கதையும் கான்செப்டையும் ஃப்ரீக்வன்சி படத்துல இருந்து காப்பி அடிச்சுதான் மார்க் ஆண்டனி படத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சிருந்திருப்பாரு. கான்செப்டையும் கதையும் மட்டும் காப்பி அடிக்கல, ஒரு சீனையும் காப்பி அடிச்சிருந்திருப்பாரு. மார்க் ஆண்டனி படத்துல வில்லன் பிரசன்ட்ல பையன் ஹீரோவை கன்னை வச்சு கொலை பண்ண பாப்பான். அப்ப பாஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்பா ஹீரோ வில்லனுடைய கையை சுட்டுப்பாரு. அப்படி சுட்டதால பிரசன்ட்ல வில்லனுடைய கையானது மறையும். இந்த மாதிரியான சீன் அப்படியே ஃப்ரீக்வன்சி படத்துல இருக்கும். ஃப்ரீக்வன்சி படத்துலயும் வில்ல ஹீரோவை கொலை பண்ண பார்த்துட்டு இருப்பான் கன்னை வச்சு. அப்ப பாஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்பா வந்து வில்லனுடைய கையை சுட வில்லனுடைய கை மறைஞ்சு அதனால நிலை குலைஞ்சு போயிருப்பான். இந்த ஒரு சீன் மூலமா ஃப்ரீக்வன்சி படத்தை பார்த்து காப்பி அடிச்சு தான் மார்க் ஆண்டனி படத்தை ஆதிக் எடுத்தாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃப்ரீக்வன்சி படம் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி படத்துல தான் புது கான்செப்ட் டைம் டிராவலை யூஸ் பண்ணி ஒரு சீரியல் கில்லரை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி கான்செப்டை வச்சிருந்திருப்பாங்க. ஆனா மார்க் ஆண்டனி படத்துல பேக் டு தி ஃபியூச்சர் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரே கேரக்டர்ஸ் வெவ்வேறு டைம் லைன்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை வச்சிருந்திருப்பாங்க.